இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் புதுசா திருமணம் ஆகிருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த பொண்ணு அந்த பையனுக்கு குடிக்கிறதுக்காக பால் கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட பால் ஒண்ணுதான் எனக்கு குறையா இருக்கு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உன்னை போய் எனக்கு ஏமாத்தி திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, என்னோட வாழ்க்கை நாசமா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு தலகாணி எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுத்து இந்தா போய் எங்கேயாவது படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல போய் மூஞ்ச கழுவிட்டு அழுதுகிட்டே வந்து தரையில படுத்து தூங்குறா. அப்படியே அடுத்த நாள் இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, என்னால இவளோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து திட்டிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், உன்னோட வீட்டுல இருந்து இன்னைக்கு வராங்க, அவங்க கிட்ட இங்க நடந்ததை எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படியே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்திருக்காங்க. அப்ப இந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை பார்த்து உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இங்க இருக்கா, நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மாவும் பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து கேக்குறாங்க, நீ சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கியா, உன்னோட மூஞ்சியே சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா தயங்கி அங்க நடந்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரூம்ல போயிட்டு பெட்ல உட்காந்துருக்கா. அப்ப அந்த பையன் அந்த ரூமுக்குள்ள வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு எதுக்காக என்னோட பெட்ல உட்காந்துருக்க, கீழே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து சொல்றா, நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டி தான், நான் எனக்கும் இந்த ரூம்ல இருக்க உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப கோவப்பட்ட அந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அசிங்கமா திட்டிட்டு போறான். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே வந்திருக்காங்க. அப்ப அந்த பையனும் வந்து அவங்கள பார்த்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அப்படி சொல்லிட்டு அந்த பையன் கட்டின அந்த தாலியை கழட்டி அந்த பையன் கிட்ட இந்த புடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியே போறான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.